அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. வேக்சின் அவேர்னஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஜென்ரலான எஃபெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த வேக்சின்ஸ் இப்போ கவர் பண்ணியாச்சு. அதனால் ஜென்ரலாக எல்லா வேக்சின் செட்டிங்ஸ்லேயும் காமனாக பேரண்ட்ஸ் கேட்குற கொஷின்ஸ்க்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க கேட்குறது ஏஜ். டாக்டர் சைல்டுக்கு வந்து 3 மந்த்ஸில் போடணும், இல்லை 6 மந்த்ஸில் போடணும், 9 மந்த்ஸில் போடணும்னா இது வந்து கம்ப்ளீட்டட் ஏஜா இல்லை வந்து நடந்துகிட்ருக்க ஏஜா அப்படிங்கிறது. ஸோ 6 மந்த்ஸ் அப்படின்னா 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டட் ஏஜ் தான் அது மீன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வேக்சின் போட்டால் ஃபீவர் வருமா அப்படின்றது ரொம்ப காமன் கொஷின். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு வேக்சின் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் வேக்சின்ஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வேக்சின்ஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து அது எல்லாமே வந்து மைல்டர் ரியாக்ஷன்ஸாக தான் இருக்கும். சிவியர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் தான். பட் அந்த ரியாக்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து வேக்சின்ஸை அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது யாருக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். அண்ட் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து வேக்சின் பர்சி அந்த மெடிக்கேஷன்னால் அப்படின்றது இல்லாமல் டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் எரர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் அலர்ஜிஸ், பர்டிகுலர் வேக்சின் ப்ராடக்ட்டுக்கோ இல்லை வந்து அதோட காம்பனண்ட் லைக் சம் வேக்சின்ஸில் வந்து எக் இருக்கும். ஸோ எக் அலர்ஜி இருக்கவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர ஜென்ரல் சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது மைல்டு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு பெரும்பாலும் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஃபீவர் வரலாம். எதனால் ஃபீவர் வருது அப்படின்னா வேக்சின்றது வந்து நம்ம நேச்சுரல் இன்ஃபெக்ஷனை மிமிக் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கிருமியோட ஆன்டிஜன் வந்து நம்ம உள்ள அனுப்புகிறோம், சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு ஃபீவர் காஸ் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ஒரு டூப்பாக ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபீவர் வருது அப்படின்னா இந்த வேக்சின் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ மைல்டு ஃபீவர் இருக்கலாம், இந்த சைட்டில் பெயின், ஸ்வெல்லிங் இருக்கலாம், சம்டைம்ஸ் மைல்டு ரெட்னஸ் இருக்கலாம். இது வந்து எதெல்லாம் மைல்டர் ரியாக்ஷன்ஸ், எதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து மோஸ்ட்லி வந்து மைல்டாக தான் இருக்கும். 1 or 2க்கு கம்மியாக இருக்கும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே செட்டில் ஆகிடும். பேராசிட்டமாலுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். உங்கள் குழந்தைக்கு வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஃபீவர் 102க்கு மேலே இருக்குது, பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, பேராசிட்டமாலுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலை, அது இல்லாமல் குழந்தை 3 மணி நேரத்துக்கு இரிட்டபிளாக அழுதுகிட்டே இருக்குது, கன்சோல் பண்ண முடியல அப்படின்னாலோ, குழந்தையோட யூஷுவல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ இமீடியட்டாக உங்களை பார்க்குற டாக்டரை நீங்கள் சந்திக்கணும். அது இல்லாமல் சில வேக்சின்ஸ்க்கு ஃபிட்ஸ் ஏற்படுத்துகிற தன்மை இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் அது வேக்சினோட அலர்ஜிக் ரியாக்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ வேக்சின் போட்ட ஃபியூ டேஸ்க்குள்ளார இந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ வேக்சின் போட்டதுக்கப்புறம் இந்த சைட்டில் வீக்கம் இருந்ததுன்னா இல்லை ஈவன் வேக்சின் போட்ட உடனே கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒத்தடம் கொடுக்கலாமா, இல்லைனா வந்து ரப் பண்ணலாமா, ஐஸ் வைக்கலாமா, இதெல்லாம் கேட்குறாங்க. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒரு வேளை வீக்கமோ இல்லை லைட்டாக ரத்தம் கட்டின மாதிரியோ இருந்தால் நம்ம ஐஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஐஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கிளாத்தில் வந்து அந்த ஐஸ் பேக்கை வந்து ரேப் அப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணணும். டைரெக்டாக வந்து ஐஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்க வைக்கும். இந்த வேக்சின் வந்து சரியாக வேலை செய்கிறத வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ஐஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஜென்ரல் சைட் எஃபெக்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் 15 நிமிஷம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறது அவசியம். ஸோ இம்மீடியட் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஃபீவருமே 24 ஹவர்ஸ்க்கு மேலே பர்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அது வேக்சினால் இருக்கிறதுக்கு அன்லைக்லி. அந்த டைமில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அக்யூர் பண்ணியிருக்கலாம், அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்த காமன்லி ஆஸ்க் கொஷின்ஸ் வந்து டாக்டர் இவ்வளோ சின்ன குழந்தைக்கு இத்தனை வேக்சின்ஸ் ஒரே நாளில் போடணுமா, இத்தனை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்றது. ஆக்சுவலாக இந்த வேக்சின்ஸ் எல்லாம் கிளப் பண்ணுறது நல்லது தான். இட் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ். ஸோ இப்போ வேக்சின்ஸில் இருக்கிற ஆன்டிஜன் எக்ஸ்போஷரை விட நார்மல் டே டு டே லைஃப்பில் குழந்தைங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஆன்டிஜன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, நிறைய கிருமிகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இது வேக்சின் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரோல்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மெடிக்கலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெடிசன். இது ஒரு நாளில் 3, 4, 5 வேக்சின்ஸ் கூட மருந்துகள் கூட நம்ம கொடுக்கலாம். அப்ராப்ரியேட்டாக கொடுக்கும்போது கட்டாயம் கொடுக்கலாம். ஸோ அதனால் இத்தனை நிறைய ஊசிகள் போடுறதுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற பயம் தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது வேக்சினேஷன் சம்மந்தமாக கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிகிறப்போ நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் வந்து வேக்சின்ஸை தவிர பிரெஸ்ட் ஃபீடிங், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது குழந்தைங்களுக்கு என்ன உணவு கொடுக்குறது அப்படின்றத பற்றின வீடியோஸ், அப்புறம் உங்கள் குழந்தைங்க நார்மலாக வளர்கிறாங்களா இல்லையா